வணக்கம் நட்புக்களே. இன்றைக்கி என்ன பதிவுனா, மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காரணம், பொங்கல் பரிசு 3000, எப்படி ஓட்டுக்கு ஒரு 3000, வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு 6000, அப்படி சந்தோஷமாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. மனிதன் ஏழைகளிடம் ஒரு பொருளை வாங்கும் சக்தியை இழக்கின்ற பொழுது, ஒரு பொருளை வாங்க முடியாமல் சக்தி இழந்த பிறகு எதையோ நோக்கி மனிதன் போகிறான், எதையோ நோக்கி மனம் போகிறது. அந்த நேரத்தில் 20 இலவசமாக கொடுக்கின்ற பொருள், அந்த பொருளையோ காசையோ வேகமாக போய் மனிதன் வாங்கி துடிக்கிறான், வாங்குகிறான். இது மனித குலத்திற்கு மிக ஆபத்து, சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏனென்றால், நீங்கள் ஒரு பைக்கெடுத்து தூக்கிட்டு காய்கறி கடைக்கு ஒரு வாரம் போனீங்கன்னா விலை கம்மியாக இருக்கும், அடுத்த வாரம் விலை கூடும், அடுத்த வாரம் விலை கூடும். உங்களுக்கு கொடுத்த அந்த 6000 ரூபாய்க்கு ஒரு மாதத்துலேயே அந்த 6000 ரூபாயை அந்த அரசு பிடிச்சிக்குது. பொங்கல் பரிசு 3000, ஓட்டுக்கு 3000, ஆட்சிக்கு வந்தவுடனே நீங்கள் பலசரக்கு ஜாமான் விலைவாசி உயர்வு, மின்கட்டணம் உயர்வு, தொழில் வரி குறைவு, எல்லாம் தண்ணி வரி எல்லாம் உயர்ந்து ஒரு மாதத்தில் போயிடும். அந்த 6000 வாங்கிட்டு போய் வீட்டில் தண்ணியாக போட்டுவிட்டு டாஸ்மார்க் திருப்பி அரசாங்கத்திட்டே கொடுத்துட்டு விராலாக வந்து வீட்டில் உட்காருவேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? ஆனால் கண்டிப்பாக வாங்குவீங்க, மனசு துடிக்கும். வாங்கணும், வாங்காமல் இருக்கக்கூடாது. வாங்கிதான் பொழப்பு பார்க்க வேண்டி இருக்குது. ஆனால் பின்னால் வர ஆபத்துத்தான் நாங்கள் சொல்கிறோம். பின்னாடி பயங்கரமான ஆபத்து, டேஞ்சர். இந்த 6000 கரெக்டாக ஒரே வாசத்தில் பிடிங்கிடுவேன் உங்கள்கிட்ட. அது 5 வருஷம் அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு மக்களிடம் அடித்து கொள்ளையாய் பல லட்சம் கோடியை கொள்ளையாக அடித்து இன்றைக்கு எல்லாம் பல லட்சம் கோடி வச்சுருக்கேன். நகையை வாங்கிக்கிட்டு இன்றைக்கி நகை விலையை பூரா ஏற்றி விட்டாங்க. டன்னு கணக்கில் நகை வாங்கி வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தனும். அரசாங்கம் இதை கட்டுப்படுத்த முடியாது. வாயில் சொல்லுவாங்க, நாங்கள் அப்படி செய்கிறோம், நாங்கள் இப்படி செய்கிறோம், இந்த அங்கே ரைடு போகிறோம், இங்கே ரைடு போகிறோம். இதெல்லாம் ஆகாது சார், வேஸ்ட்டு சார். மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிவை தெளிவுபடுத்த வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்திக்கும் செயலாற்ற வேண்டும். நல்லதை இருந்தால் நல்லது செய்யுங்க, கெட்டது இருந்தால் கெட்டது செஞ்சோம்னா நம்மளுக்கு ஆபத்து வரும். நட்புகளே, சற்று யோசித்து பார்த்து முடிவெடுங்கள். நன்றி, வணக்கம்.